நவம்பர் 2. தேவன் எல்லா காலத்திலும் நல்லவர். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆம், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்ற இந்த ஓர் ரகசியத்தை மட்டும் நாம் அறிந்திருந்தால் போதும். அப்போது தேவன் நமக்கு எல்லா காலத்திலும் நல்லவராகவே இருப்பார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ரகசியத்தை முழு உலகமும் அறிய வருமானால் அது எவ்வளவு அருமையாக இருக்கும். மாரி காலங்களிலும், கோடை காலங்களிலும், பிறந்த நாட்களிலும், இறந்த நாட்களிலும், பண்டிகை நாட்களிலும், அடக்க நாட்களிலும், விருந்து நாட்களிலும், உபவாச நாட்களிலும், களிப்பின் நாட்களிலும், துக்க நாட்களிலும், செழிப்பான நாட்களிலும், வறுமை நிறைந்த நாட்களிலும், வெற்றியுள்ள நாட்களிலும், சோதனை நாட்களிலும், ஆரோக்கியமுள்ள நாட்களிலும், வியாதி உள்ள நாட்களிலும், எல்லா காலத்திலும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இருப்பினும் இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை மட்டுமே உண்டு. அது இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள் என்பதே. தாவீது தேவனை நேசித்து அவரோடு நடந்த ஒரு தேவ மனிதனாயிருந்த போதிலும் ஒரு நாள் அவன் பாவம் செய்ததினால் தன்னுடைய இருதயத்தின் தூய்மையை இழந்து போனான். அப்போது அவனுடைய எலும்புகள் எல்லாம் முறிக்கப்பட்டது போல அவனுக்கு அவ்வளவு அதிகமான வேதனை உண்டாயிற்று. அவன் தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் இழந்தான். மீண்டும் தன் பழைய நிலவரத்திற்கு திரும்பி வருவதற்கான ரகசியத்தை அறிந்திருந்த அவன், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று தேவனை நோக்கி கதறினான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவனுடைய இருதயம் அசுத்தமாயிருத்தலே ஒரு தவறான ஆவி, அதாவது எரிச்சலடைதல், கோபப்படுதல் போன்றவை அவனில் கிரியை செய்வதற்கு காரணமாகிறது என்னும் உண்மையை அநேக கிறிஸ்தவர்கள் உட்பட லட்சக்கணக்கான ஜனங்கள் அறியாதிருப்பது எவ்வளவு துக்ககரமான காரியம். ஒருவனது இருதயம் சுத்தமாயிருக்கும்போது அவனது ஆவியும் செம்மையானதாக இருக்கும். அன்பான நண்பனே, உன்னுடைய கசப்பான சோதனைகளில் இன்று வெளியே வருவதற்கான ஒரு வழியை நீ தேடிக் கொண்டிருக்கிறாயா? தேவன் அவை எல்லாவற்றையும் இனிமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவங்களாக மாற்றித்தர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுதலே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையின் ரகசியமாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. November 2nd, 2025. God is good all the time. Yes, God is good all the time, if we know just one secret. Truly, God is good, even to such as are of a clean heart. Psalm 73, verse 1. Oh, how wonderful it would be if the whole world came to know this blessed secret. God is good all the time. In winter and summer, on birthdays and death days, on funeral days and festival days, on feasting days and fasting days, on mourning days and dancing days, on sick days and healthy days, in days of prosperity and days of poverty, in days of trials and days of triumphs. However, there is only one condition: keep the heart clean. Although David was a man of God who loved the Lord and walked with God, one day he lost his purity of heart. Then he had so much agony that it was as if all his bones were being broken. He lost all his joy. Thank God he knew the secret of restoration and cried out, "Create in me a clean heart, O God, and renew a right spirit within me." Psalm chapter 51, verse 10. How sad it is that millions of people, including many Christians, are ignorant of the fact that a wrong spirit, getting irritated, angry, etc., is the result of an unclean heart. When the heart is clean, the spirit will be right. Dear friend, are you looking for a way out of your bitter trials? Do you want God to turn them all into sweet and blessed experiences? Keeping the heart clean is the secret of a joyful life flowing with milk and honey.